காட்டில் கனமழையும் பறவைகளின் குழந்தைகளும். ஒரு சமயம் நாம்பூர் காட்டுல தொடர்ந்து 2 நாட்களா கனமான மழை பெஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. அந்த நேரத்துல மீனுக்குருவியோட குழந்தை குக்குவோ தான் வீட்டு ஜன்னல்ல உட்கார்ந்து மழையோட அழக ரசிச்சுக்கிட்டு இருந்தா. குழந்தை சாராவோ தான் வீட்டுல உட்கார்ந்தபடியே பந்து விளையாடிக்கிட்டு இருந்தா. ரொம்ப களைப்பா இருந்த மீனுக்குருவி தான் வீட்டுல படுத்து தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. ரொம்ப நேரம் தூங்கிட்டேன் போல இருக்கே, உணவு தேட வேற போகணும். என்னம்மா நல்லா தூங்குனீங்களா? வெளியே வேற ஜோரா மழை பெய்யுதுமா. ஆமா சாரா, அம்மாக்கு உணவு தேட போயாகணும். மழை காலத்துல நமக்கு குறைவாதான் உணவு கிடைக்கும். அதனால வீட்ல இருக்கிற தானியங்களை வீணாக்காம சாப்பிடுங்க, சரியா? சரிம்மா, நாங்க எந்த தானியத்தையுமே வீணாக்க மாட்டோம். மகனே குக்கு, நீ வீட்ல சேட்டை எதுவும் பண்ணக்கூடாது. அம்மா வாரதுக்கு கொஞ்சம் தாமதமாகும். அக்கா பேச்சு கேட்டு வீட்ல சமத்தா இருக்கணும், சரியா? சரிம்மா, நான் எந்த சண்டையும் போட மாட்டேன். அக்கா கூட ஒற்றுமையா விளையாடுவேன். நீங்க போயிட்டு சீக்கிரம் வாங்கம்மா. தன்னோட குழந்தைங்க கிட்ட இப்படி சொன்ன மீனுக்குருவி கொஞ்ச நேரத்திலேயே உணவு தேடுறதுக்காக ஒரு கூடையை எடுத்துக்கிட்டு தான் வீட்ல இருந்து வெளியே பறந்து போச்சு. அன்னைக்கு காட்டுல காற்றோட வேகம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. மீனுக்குருவி உணவை தேடி ரொம்ப தூரம் பறந்துகிட்டு இருந்துச்சு. திடீர்னு வேகமான காற்றும் புயலும் வீசினதுனால மீனுக்குருவியால சரியா பறக்கவே முடியல. அந்த காற்றோட வேகம் மீனுக்குருவிய ஒரு முட்செடிகளுக்கு நடுவுல தள்ளி விட்டுடுச்சு. அந்த செடியில இருந்து மீனுக்குருவி வெளியே வர்றதுக்கு எவ்வளவோ முயற்சி செய்தது. ஆனா மீனுவால அந்த முச்செடியில இருந்து வெளியே வரவே முடியல. மீனுவோட ரெக்கையில இருந்தும் ரத்தம் வடிய ஆரம்பிச்சது. இது என்ன சோதனை? என்னால இந்த முச்செடியில இருந்து வெளியே வரவே முடியலையே. இதுக்கு மேலேயும் முயற்சி செய்தேன்னா என் ரெக்கைகள்ல காயம் இன்னும் அதிகமாகும் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி அழுதபடியே அந்த பக்கமா யாராச்சும் வராங்களான்னு பாத்துக்கிட்டு இருந்துச்சு. அதே நேரம் அந்த முட்புதரோட பக்கத்துல ஒரு பெரிய அத்தி மரம் ஒண்ணு இருந்துச்சு. அந்த மரத்தோட கிளையில காலு ராணிங்கிற 2 காகங்கள் கூடு கட்டி வாழ்ந்து வந்தாங்க. நம்ம நிலைமைய பாத்தீங்களா? ஒவ்வொரு மழை காலத்திலயும் இப்படிதான் குளிர்ல நடுங்கிக்கிட்டே இருக்கும். நாம எப்பதான் மர வீடு கட்ட போறோம் காலு? அதெல்லாம் நடக்கும்போது பாத்துக்கலாம். நமக்குன்னு கடவுள் என்னைக்காவது ஒரு நாள் கண்ணை திறக்காமலா போயிடுவாரு. சரி வா, அடுத்த வேளைக்கு என்ன சாப்பிடலான்னு பாக்கலாம் அப்படின்னு 2 காகங்களும் பேசிக்கிட்டு இருந்தது மீனுக்குருவியோட காதுல கேட்க ஆரம்பிச்சது. யாராச்சும் இருக்கீங்களா? நான் இந்த முட்புதர்ல மாட்டிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க. தயவு செஞ்சு இங்க வாங்க. ராணி, அங்க ஏதோ ஒரு குருவியோட சத்தம் கேக்குது. வா, என்னன்னு பாத்துட்டு வரலாம் அப்படின்னு பேசிக்கிட்டே 2 காகங்களும் மீனுக்குருவிய நோக்கி பறந்து போனாங்க. ஏ குருவி, இந்த முட்புதரோட நடுவுல என்ன செய்துகிட்டு இருக்க? காகங்களே, நான் உணவு தேடி இந்த பக்கமா பறந்து போனேன். காற்றோட வேகத்தால இந்த முட்புதர்ல நான் சிக்கிக்கிட்டேன். தயவு செஞ்சு என்னை இந்த முட்புதர்ல இருந்து வெளியே எடுங்க. ராணி, இந்த குருவிய பார்த்தா பாவமா இருக்கு. நாம 2 பேரும் சேர்ந்து இந்த குருவியை வெளியெடுத்துடலாமா? முட்டாள் காலு, கடவுளா நமக்கு ஒரு நல்ல வழிய காட்டியிருக்காரு. நான் உணவு தேட போன நேரம் இந்த குருவியோட வீட பாத்திருக்கேன். இந்த குருவிக்கு ரொம்ப அழகான வீடு இருக்கு. இந்த குருவி இங்கே கடந்து செத்து போயிடுச்சுன்னா அந்த வீடு நமக்கு சொந்தம். நாமளும் இந்த காட்டுல பெரிய மர வீட்டுல வாழலாம். ராணி, கடவுள் நமக்கு நல்ல விதத்துல வழிய காட்டிட்டாரு அப்படின்னு பேசிக்கிட்டு 2 காகங்களும் மீனுக்குருவி மேல இன்னும் அதிக முச்செடிகளை தூக்கி போட்டாங்க. காகங்களே, என்ன பண்றீங்க? தயவு செஞ்சு என் மேல முச்செடிகளை தூக்கி போடாதீங்க. ஏ குருவி, இந்த பக்கமா எந்த பறவைகளுமே மழை காலத்துல வர மாட்டாங்க. நீ தெரியாம வந்து இங்க சிக்கிக்கிட்ட. உன்னோட வீடு இனிமே எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு 2 காகங்களும் ரொம்ப சந்தோஷமா மீனுக்குருவியோட வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. அப்பாவி மீனுக்குருவியோ தன்னோட 2 குழந்தைங்களையும் நினைச்சு அழுதுகிட்டே அந்த முச்செடியோட நடுவுல இருந்துச்சு. பசங்களா, பசங்களா, நான் அம்மா வந்திருக்கேன். வீட்டோட கதவை திறங்க. உடனே மீனுக்குருவியோட குழந்தைங்களும் வந்திருக்கிறது தன்னோட அம்மான்னு நினைச்சு வீட்டோட கதவை திறந்தாங்க. அந்த சமயத்தை பயன்படுத்திக்கிட்ட 2 காகங்களும் வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. நீங்க 2 பேரும் யாரு? எங்க அம்மா எங்க? ஏ பசங்களா, உங்க அம்மா நம்ம காட்டுல இருக்கிற தண்ணி இல்லாத கிணத்துல விழுந்துட்டாங்க. உங்க அம்மாவை சீக்கிரம் போய் காப்பாத்துங்க. தம்பி கொக்கு, சீக்கிரம் வா. எப்படியாச்சும் நம்ம அம்மாவை காப்பாத்தி ஆகணும்.
அப்படின்னு சொன்ன சாரா தான் தம்பிய கூட்டிக்கிட்டு தன்னோட அம்மாவை தேடி பறந்து போனா. நான் நினைச்சதை விட இந்த வீடு ரொம்ப அற்புதமா இருக்கு. இந்த குருவியோட வீட்ல நிறைய உணவு வேற இருக்கும்னு நினைக்கிறேன். வா வா, எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு 2 காகங்களும் வீட்டுக்குள்ள இருந்த உணவை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அந்த நேரத்துல காட்டுல மழை பெய்யறதும் நின்று இருந்துச்சு. 2 குழந்தைங்களும் நிறைய இடங்களுக்கு பறந்து போனாங்க. ஆனா அவங்களால தண்ணி இல்லாத கிணற பார்க்கவே முடியல. அக்கா, எங்க தேடியுமே கிணறு கிடைக்கலையே அக்கா. நாம இப்ப என்னக்கா செய்யறது? குக்கு, என் நண்பன் கிக்கியோட வீடு இங்கதான் இருக்கு. அவனுக்கு இந்த காட்டுல இருக்கிற எல்லா இடங்களும் தெரியும். வா, நாம அவன்கிட்ட போய் உதவி கேட்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்ட குழந்தைங்க கிக்கியோட வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. சாரா, குக்கு, இந்த நேரத்துல எங்க வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? கிக்கி, எங்க அம்மா கிணறுல மாட்டிக்கிட்டாங்க. அவங்கள எப்படியாச்சும் காப்பாத்தணும். உனக்கு தண்ணி இல்லாத கிணறு எங்க இருக்குன்னு தெரியுமா? ஆஹா, எனக்கு நல்லா தெரியும். நம்ம காட்டோட முடிவு பகுதியில தான் அது இருக்கு. எங்க அம்மாவும் அப்பாவும் உணவு தேட போயிருக்காங்க. அவங்க திரும்பி வர்றதுக்கு நேரம் ஆகும். அதுக்குள்ள நாம அந்த கிணத்துக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்ன கிக்கி சாராவையும் குக்குவையும் கூட்டிக்கிட்டு அந்த பாலடைஞ்ச கிணத்தை நோக்கி பறந்து போனா. கிணத்துக்கு வந்ததுமே எல்லா குழந்தைங்களும் கிணத்துக்குள்ள எத்தி பார்த்தாங்க. அம்மா, அம்மா, நீங்க கிணத்துக்குள்ளயா இருக்கீங்க? என்னோட சத்தம் கேக்குதா அம்மா? ஆனா கிணத்துல இருந்து எந்த சத்தமுமே வெளியே வரல. சாரா, உங்க அம்மா கிணத்துல மாட்டி இருக்காங்கன்னு யாரு சொன்னா? எங்க வீட்டுக்கு புதுசா 2 காகங்கள் வந்திருந்தாங்க. அவங்க தான் என்கிட்ட சொன்னாங்க. ஐயோ சாரா, அந்த காகங்கள் நிச்சயமா உன்கிட்ட போய் தான் சொல்லியிருப்பாங்க. எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, காகங்கள் எல்லாம் நம்மளை ஏமாத்துவாங்க, அவங்க கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும்னு. நாம காட்டுல வேற எல்லா இடத்துக்கும் போய் உங்க அம்மாவை தேடி பார்க்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்ட குழந்தைங்க மறுபடியும் தங்களோட அம்மாவை தேடி பறக்க ஆரம்பிச்சாங்க. அந்த சமயத்துல ஒரு வயசான ஆந்தை ரொம்பவும் சோர்ந்து போய் ஒரு இடத்துல உட்கார்ந்திருந்தாங்க. ஏ பசங்களா, இங்க வாங்க, எனக்கு ஒரு உதவி தேவை. பசங்களா, இங்கிருந்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ஒரு முட்புதர் வருமா, அதுல இருந்து எனக்கு கொஞ்சம் முட்செடிகளை பறிச்சு தரீங்களா? பாட்டி, முட்செடிகளை எதுக்கு கேக்குறீங்க? நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தானியங்களை சேமிச்சு வச்சேன்ப்பா. எங்க வீட்டுல எலி தொல்லை ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த எலிகளை சமாளிக்கிறதுக்கு தான் நான் முட்செடிகளை தேடி வந்தேன். நான் இங்கே இருக்கேன். எனக்காக கொஞ்சம் முட்செடிகளை பறிச்சு கொண்டு வரீங்களா? சரி சரி பாட்டி, நாங்க போயிட்டு சீக்கிரம் வரோம். இந்த கத்திய வச்சுக்கோங்க, இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அத வாங்கின குழந்தைங்க முட்புதரை நோக்கி பறந்து போனாங்க. முட்புதரோட நடுவுல தன்னோட அம்மா சிக்கி இருக்கிறத பார்த்த குழந்தைங்க ரொம்ப வேகமா தன்னோட அம்மா கிட்ட போனாங்க. சாராவோ தான் கிட்ட இருந்த கத்தியால முட்புதர்ல இருக்கிற எல்லா செடிகளையுமே வெட்டினா. பிறகு எல்லா குழந்தைங்களும் ஒன்னா சேர்ந்து முட்புதர்ல இருந்த மீனுக்குருவிய வெளியே எடுத்தாங்க. குழந்தை சாரா நடந்த எல்லா விஷயத்தையும் தான் அம்மா கிட்ட சொன்னா. அந்த மோசமான காகங்களோட திட்டம் பொய்யா போயிடுச்சு. வாங்க, அந்த காகங்களுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தன்னோட குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு தான் வீட்டுக்கு பறந்து போச்சு. மீனுக்குருவி வீட்டுக்கு வந்த நேரம் காட்டுல மறுபடியும் ஜோரா மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. மீனு அக்கா, மீனு அக்கா, நான் சுட சுட பாயாசம் கொண்டு வந்திருக்கேன். உங்க வீட்டோட கதவை திறங்க. யாரோ சூடா பாயசம் கொண்டு வந்திருக்காங்களா? நான் இப்பவே கதவை திறக்கிறேன் அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் தான் வீட்டோட கதவை திறந்துச்சு. உடனே மீனுக்குருவியும் குழந்தைங்களும் ஒரு பெரிய கம்பை எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்தாங்க. குருவி, நீயா? நீ எப்படி தப்பிச்ச? இனிமே நீங்க யாரோட வீட்டுக்கும் ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி 2 காகங்களையும் ரொம்ப பலமா அடிக்க ஆரம்பிச்சது. அடிதாங்க முடியாம 2 காகங்களும் அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க. பிறகு மறுபடியும் தங்களோட கூட்டுல உட்கார்ந்து காலுவும் ராணியும் அழுதுகிட்டு இருந்தாங்க. காட்டில் மாம்பழ வீடு. ஒரு அழகான காட்டுல இருந்த உயரமான மரக்கிளையில மீனுக்குருவி தான் பொண்ணு சாரா கூட வாழ்ந்து வந்துச்சு. சாரா, அம்மா உணவு தேடுறதுக்காக போறேன். நீ வீட்டுக்குள்ளேயே பத்திரமா இரு. அம்மா சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? கழுகு வந்தா நீ என்ன செய்வ? எனக்கு ஞாபகம் இருக்குமா. கழுகு வந்தா கூட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கணும்.
அத மீறியும் கழுகு என்ன கண்டுபிடிச்சிட்டா கழுகோட கண்ணுல நான் மிளகா பொடியை தூவணும். சமத்து பொண்ணு, எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சிருக்க. அம்மா சீக்கிரம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி உணவு தேடுறதுக்காக பறந்து போச்சு. குழந்தை சாராவோ தனியாகவே தன்னோட கூட்டுல இருந்து விளையாடிக்கிட்டு இருந்தா. ரொம்ப போர் அடிக்குது, தனியாகவே விளையாட எனக்கு பிடிக்கவே இல்ல. ராஜு அண்ணா கூட விளையாடினா ரொம்ப ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு குழந்தை சாரா ராஜு காகத்தோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. அந்த நேரத்துல ராணிக்காகவும் ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்த ஒரு ஐஸ்கிரீமை எடுத்து ராஜுவுக்கு கொடுத்துச்சு. அம்மா அம்மா, உங்ககிட்ட இருக்கிற ஐஸ்கிரீமையும் எனக்கு தாங்க. எனக்கு 2 ஐஸ்கிரீம் வேணும். டேய் ராஜு, அதான் ஒரு ஐஸ்கிரீம் உன்கிட்ட இருக்குல்ல, இந்த ஐஸ்கிரீம் அப்பாவுக்கு. ஒழுங்கா இத போய் சாப்பிடு. உடனே ராஜுவும் தான் வீட்டோட வெளியே வந்து தான் கிட்ட இருந்த ஐஸ்கிரீமை ரொம்ப சந்தோஷமா சாப்பிட ஆரம்பிச்சான். அந்த நேரத்துல சாரா ராஜுவோட பக்கத்துல வந்தா. ராஜு அண்ணே, நாம 2 பேரும் சேர்ந்து பந்து விளையாடலாமா? சரி சாரா, இரு நான் இந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு வரேன். ஆகா, ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிற இன்னொரு ஐஸ்கிரீமையும் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது. இந்த சாராவை அதுக்கு பயன்படுத்திக்க வேண்டியதுதான் அப்படின்னு ராஜுக்காகவும் தான் மனசுக்குள்ள ஒரு திட்டத்தை போட்டுச்சு. ராஜுவும் கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஐஸ்கிரீம் மொத்தத்தையும் சாப்பிட்டுட்டான். அம்மா அம்மா, சீக்கிரம் வாங்க. இந்த சாரா என்கிட்ட இருந்த ஐஸ்கிரீமை புடுங்கி சாப்பிட்டுட்டா. டேய் ராஜு, என்னாச்சுடா? எதுக்காக இப்ப அழுதுகிட்டு இருக்க? அம்மா, இந்த சாரா என்கிட்ட இருந்த ஐஸ்கிரீமை புடுங்கி சாப்பிட்டுட்டா. ஹே சாரா, உனக்கு எவ்வளவு திமிரு? என் பையன் கிட்ட இருந்தே ஐஸ்கிரீமை புடுங்கி சாப்பிடுறியா? ராணி ஆண்டி, இல்ல நான் ஐஸ்கிரீமை புடுங்கி சாப்பிடல. ராஜு அண்ணா போய் சொல்றாரு. ஐஸ்கிரீமை சாப்பிட்டதும் இல்லாம என் பையன் மேலேயே பழிய போடுறியா? உன்னை என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் சாராவோட கன்னத்துல 2 முறை அரைஞ்சது. சாராவோட கன்னமும் அப்படியே சிவந்து போயிடுச்சு. சாராவும் ரொம்ப வருத்தத்தோட தான் வீட்டுக்கு பறந்து போயிட்டா. கொஞ்ச நேரத்திலேயே மீனுக்குருவியும் தான் குழந்தைக்கு உணவை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு. டேய் ராஜு, போதும், அழுகைய நிறுத்து. ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிற இன்னொரு ஐஸ்கிரீமை நான் உனக்கு எடுத்து தரேன் அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் தான் பையன் கிட்ட இன்னொரு ஐஸ்கிரீமை எடுத்து கொடுத்துச்சு. ராஜுவோட திட்டமும் ரொம்ப நல்லாவே செயல்பட்டது. ஐயோ சாரா, என்னம்மா இது? உன் கண்ணு இப்படி வீங்கி போயிருக்கு, என்னாச்சு? தான் அம்மா இப்படி கேட்டதுமே குழந்தை சாரா நடந்த எல்லா விஷயத்தையும் தான் அம்மா கிட்ட சொன்னா. மோசமான காகம், சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம இப்படி அடிச்சிருக்கு. சாரா, இனிமே நீ அந்த காகத்தோட வீட்டுல விளையாட போக கூடாது, சரியா? சரிம்மா, எனக்கு புரியுது. இனிமே நான் ராஜு அண்ணா வீட்டுக்கு விளையாடவே போக மாட்டேன். அப்படியே அந்த நாள் முடிஞ்சது. மறுநாள் காலையில மீனுக்குருவி வழக்கம் போல உணவு தேட போக தயாராச்சு. சரா, நீ இன்னைக்கு ராஜு காகத்தோட வீட்டுக்கு விளையாட போக வேண்டாம். உனக்கு அப்படி விளையாடணும்னு தோணுச்சுன்னா புறா அண்ணாவோட வீட்டுக்கு போய் விளையாடு. சரிம்மா, நான் இனிமே என்னைக்குமே ராஜு அண்ணா வீட்டுக்கு விளையாடவே போக மாட்டேன். கொஞ்ச நேரத்திலேயே மீனுக்குருவி வழக்கம் போல உணவு தேடுறதுக்காக பறந்து போச்சு. குழந்தை சாராவும் தான் அம்மா சொன்னபடியே புறாவோட வீட்டுக்கு விளையாட போனா. அந்த நேரத்துல குழந்தை கிக்கியோ தான் வீட்டு முன்னாடி உட்கார்ந்து ஒரு மாம்பழத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். கிக்கி, உனக்கு இந்த மாம்பழம் எங்கிருந்து கிடைச்சது? எனக்கு மாம்பழம்னா ரொம்ப பிடிக்கும். நம்ம காட்டுல எங்க மாம்பழ மரம் இருக்குன்னு சொல்றியா? நம்ம காட்டுல மாம்பழ மரம் இல்ல. எனக்கு இந்த மாம்பழம் பக்கத்து காட்டுல இருந்து கிடைச்சது. நான் என் அம்மாவுக்கு தெரியாம திருட்டுத்தனமா பக்கத்து காட்டுக்கு போவேன். உனக்கு தெரியுமா? கிக்கி, நீ என்னையும் கூட்டிட்டு போவியா? நானும் கொஞ்சம் மாம்பழங்களை பறிச்சு எங்க அம்மா கிட்ட கொடுப்பேன். அப்படின்னா நீயும் என் கூட வா. என்கிட்டயும் மாம்பழம் எல்லாம் தீந்து போயிடுச்சு. நம்ம பக்கத்து காட்டுக்கு போய் பறிச்சிட்டு வருவோம் அப்படின்னு பேசிக்கிட்ட 2 குழந்தைங்களும் பக்கத்து காட்டை நோக்கி பறந்து போனாங்க. அதே நேரத்துல ராஜு காகமும் அந்த காட்டுல அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டு இருந்தான். அடச்ச, ரொம்ப போர் அடிக்குதே. சாராவை ஏதாச்சும் பிரச்சனையில மாட்டி விட்டு அத நாம வேடிக்கை பார்க்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராஜுக்காகவும் சாராவை தேடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துல கிளியோட பையன் தூக்கியோ தான் வீட்டு முன்னாடி பந்து விளையாடிக்கிட்டு இருந்தான். டேய் தூக்கி, நீ சாராவை எங்கேயாச்சும் பாத்தியா? ஆமா, பார்த்தேன். அவங்க 2 பேரும் பக்கத்து காட்டை நோக்கி போய்கிட்டு இருந்தாங்க. என்ன, பக்கத்து காட்டுக்கு போறாங்களா? அப்போ இன்னைக்கு வேடிக்கை இன்னும் ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராஜுவும் பக்கத்து காட்டை நோக்கி போக ஆரம்பிச்சான். ஒரு வழியா அந்த 2 குழந்தைங்களும் மாம்பழ மரத்தை கண்டுபிடிச்சாங்க. இந்த மரத்துல எவ்வளவு மாம்பழம் இருக்கு?
கிக்கி அண்ணா, இத பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா சாரா, ஆனா மழை வர்ற மாதிரி இருக்கு. நாம சீக்கிரம் மாம்பழங்களை பறிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போகணும். ஆனா கொஞ்ச நேரத்திலேயே காட்டுல ரொம்ப பலமா மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. அந்த சமயத்துல பக்கத்து காட்டுக்கு வந்த ராஜுக்காகமும் மழையில மாட்டிடுச்சு. இந்த நேரத்துல மழை பெஞ்சிடுச்சு. இப்போ நான் எப்படி என் காட்டுக்கு திரும்பி போறது? அப்படின்னு சொல்லிக்கிட்டே ராஜுக்காகவும் பறந்துகிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல ராஜுக்காகத்தோட கண்களுக்கு ஒரு மாம்பழ வீடு தென்பட்டுச்சு. வாவ், அங்க ஒரு மாம்பழம் வீடு இருக்கு. மழை நிக்கிறது வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ள போயிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ராஜுக்காகவும் அந்த வீட்டோட கதவை தட்ட ஆரம்பிச்சது. உடனே அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு பெரிய பேய் வெளியே வந்துச்சு. ஈஹிஹிஹிஹி, சாப்பாடு, எனக்கு சாப்பாடு கிடைச்சிடுச்சு. அந்த பெரிய சூனியக்காரிய பார்த்ததுமே ராஜு ரொம்ப பயந்துட்டான். அந்த பயத்துல ராஜு வேகமா அங்கிருந்து பறந்து போனா. ஆனா அந்த சூரியக்காரியோ தன்னோட நீளமான கைகளை நீட்டி குழந்தை ராஜுவை பிடிச்சிடுச்சான். இது எல்லாத்தையும் மழைக்காக மரக்கலையில ஒதுங்கி இருந்த சாராவும் கிக்கியும் பார்த்தாங்க. ஐயோ, கிக்கி அண்ணா, ராஜுவை சூரியக்காரி பிடிச்சிட்டா. வாங்க வாங்க, இத போய் நம்ம அம்மா கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு பேசிக்கிட்டு பயந்து போன ரெண்டு குழந்தைங்களும் ரொம்ப வேகமா தங்களோட காட்டுக்கு பறந்து போனாங்க. என்ன இது, மழை வர்ற மாதிரி இருக்கு. இந்த ராஜு வேற இன்னும் வீட்டுக்கு வராம என்ன செய்துகிட்டு இருக்கான்னு தெரியலையே. சாரா, நல்ல வேளை மழைக்கு முன்னாடி நீ வீட்டுக்கு வந்துட்ட. ஆமா, இவ்வளவு நேரம் நீ எங்க போயிருந்த? தான் அம்மா இப்படி கேட்டதுமே சாராவும் அந்த சூனியக்காரிய பத்தின எல்லா விஷயத்தையும் தான் அம்மா கிட்ட சொன்னா. ஐயோ, ராஜு இப்ப பெரிய ஆபத்துல இருக்கான். சாரா, இத இப்பவே அவங்க அம்மா கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தான் பொண்ணு சாராவை கூட்டிக்கிட்டு ராணி காகத்தோட வீட்டுக்கு போச்சு. ராணி அக்கா, ராஜுவ பக்கத்து காட்டுல இருக்கிற ஒரு சூனியக்காரி புடிச்சு வச்சிருக்கா. மீனு, நீ என்ன சொல்ற? சூனியக்காரியா? இவன் எதுக்கு பக்கத்து காட்டுக்கு போனா? மீனு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீயும் என் கூட வா. என் பையனை எப்படியாச்சும் காப்பாத்தணும். ராணி அக்கா, நீங்க தைரியமா இருங்க. சாரா நமக்கு வழி காட்டுவா அப்படின்னு பேசிக்கிட்டு மூன்று பறவைகளும் பக்கத்து காட்டை நோக்கி பறந்து போனாங்க. ராணிக்காகமும் அந்த மாம்பழ வீட்டோட கதவை வேகமா தட்டுனா. உடனே வீட்டுக்குள்ள இருந்த அந்த சூனியக்காரி வெளியே வந்துச்சு. ஈஹிஹிஹிஹி, மூன்று பறவைகள். ஆஹா, எனக்கு இன்னைக்கு சாப்பாட்டுக்கு மேல சாப்பாடு அப்படின்னு அந்த சூனியக்காரி பேசிக்கிட்டு இருந்த நேரம் சாரா ஒரு மிளகா பொடியை எடுத்து சூனியக்காரியோட கண்ணு மேல போட்டா. என்னோட கண்ணு கண்ணு கண்ணு, காப்பாத்துங்க. அந்த சமயத்தை பயன்படுத்திக்கிட்ட பறவைகள் குழந்தை ராஜுவை மீட்டுக்கிட்டு வேகமா தங்களோட காட்டுக்கு போயிட்டாங்க. சாரா, உனக்கு ரொம்ப நன்றிம்மா. நான் ஒரு ஐஸ்கிரீமுக்காக உன்னை அடிச்சிட்டேன். ஆனா நீயும் என் பையனோட உயிரையே காப்பாத்திட்ட. சாரா, நீ என்ன மன்னிச்சிடு. இனிமே நான் எந்த வகையிலுமே உன்னை தொந்தரவு செய்ய மாட்டேன் அப்படின்னு பேசிக்கிட்டே அம்மாக்காகவும் பையன்காகவும் அன்னைக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்துக்கிட்டாங்க. மீனுக்குருவியோ தான் பொண்ணோட புத்திசாலித்தனத்தை நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டுச்சு. நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். நிலா, ஜீவா, ரக்ஷித், சஜித், ஹர்ஷா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். சைனப், ஷாசியா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். அருணா, வல்லரசு ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் மகிசாலினி, ஆதித்யா, ஜெசி, ராஜேஷ் கண்ணா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் சுதீப், கவின், தியா, தீக்ஷு எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். அதிதி, ஆரியன் ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் அமினா, உதயா, ஜனனி எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். அகில், கீர்த்தி, தருணிகா, மௌனிகா, கோவர்த்தனி, இசை அமுதன், ஹரிமித்ரன், விமல், சுதர்ஷன், பிரணிகா, மோஹித், பபினா, தனுஷா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஜஸ்விகா, பரமசிவம், கலையரசி எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். கௌசல்யா, குப்புசாமி, சண்முகா, யாயாத்தினி எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் விலக்ஷா, நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.